என்னக்கா பண்ற? தம்பி என்ன பண்றான்? போயிட்டு இருக்கிறானா? என்ன வேலை கம்மியாக்கா? இவன் என்ன பண்றான்? இவனும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு தாக்கா வேலை கிடைக்கல. இன்றைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். சரி. இவர் பேர் தான் கார்த்திக். வேலை இல்லாத ஒவ்வொருவரின் நிலைமை என்னன்னு பாருங்க. இதுதான் அந்த கதை. காசு நல்லா அவன் அப்பா கிட்ட போய் கேள்றான். அங்க போய் கேள்றானா? இங்கே நின்றுட்டு இருக்கிறா. சரி, நீ என்ன கேட்கறாங்க? படிச்சவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறது இல்லைதான். ஆனால் அந்த வேலை கிடைக்காதவங்க பாடு இருக்கே, பாவம் தாங்க. வீட்டிலையே மதிப்பில்லை. அப்பா கிட்ட போய் கேட்க பயம், ரூமை விட்டு வெளியே வரல. சரி, அம்மா கிட்ட கேட்கலான்னு அம்மா ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ நேரம் நிற்கிறது? நேற்று கொடுத்தது என்னாச்சு? நேற்று கொடுத்த 100 ரூபா நேற்றுவா இன்ட்ரிவா செலவாயிடுச்சுமா. இன்ட்ரிவ் போகணுமா, நேரம் ஆகுமா? என்கிட்ட நேற்று 100 ரூபா, இன்னைக்கு 100 ரூபாயா? என்கிட்டலாம் காசு இல்லை. உங்கள் அப்பா கிட்ட போய் கேளு. அப்பா என்ன வெளியே வரலமா, காசு கொடுமா. இன்ட்ரிவ் வேற போகணும், டைம் ஆகுது. அப்பாவுக்கு என்னத்தான் வேலைன்னே தெரியலடா ரூம்ல. செத்த நேரம் நிக்க முடியல, வந்து சப்புன்னு உக்காந்துட்டேன். இன்டர்வியூல எப்ப போய் நின்றுட்டு இருப்பேன். வேலை இல்லாத போகவும் என்னென்னதான் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றம், உட்கார்ந்தா குற்றம். போறேன் டெய்லி 100 ரூபா காசு தான் செலவாகுது. வேலைக்கு போன பாடு இல்ல. இன்றைக்கு போறேன் காசு இங்க என்ன மரத்துல காய்க்குது. வேலை கிடைச்ச பாடு இல்லாத பணம் இந்த மனுஷன் போன மனுஷன் வரவே இல்லை. ரூம்லயே இருக்குது. இந்த மாதிரி பண்ணிக்குது. எப்பதான் வேலை கிடைச்சா என்ன பண்றது? ஏண்டா வந்து சோகமா உட்காந்து கிடக்குறேன். உன் ஃப்ரெண்டு போன் பண்ணா மயக்கம் போட்டு விழுந்துட்டியான். என்ன குடிச்சிருக்கிறியா? காசெல்லாம் என்ன பண்ண? நீ கொடுத்த காசு வந்து பஸ்ஸுக்கே இதெல்லாம் சரியா போச்சு. என்னடா சொல்ற? சாப்பிட்டுட்டே இல்லையா? சாப்பிட்டேன், காலைல கேட்டீங்க. நீதான் காசுக்கு நின்றுகிட்டே இருந்தா எதுவுமே சொல்லவே இல்லை. நானும் அனுப்பி விட்டேன். காசு கேட்டேன்ட்டு கொடுத்து விட்டேன். அது பஸ்ஸுக்கே சரியா போச்சு. கொடுத்த 100 ரூபாய்க்கு அங்கே செலவாயிடுச்சு. சரி, சாப்பிட்டு போக வேண்டியதானே. மயக்கம் போட்டு விழுந்தானே அவன் சொல்லி அங்க போய் விழுந்து அப்புறம் தூக்கி வந்து விட்டுக்கிறான். இப்ப மட்டும் அக்கறையா விசாரிக்க காலையில ஒரு வாரத்தை சோறு சாப்பிட்டேன்னு கூட கேட்கல. நான் தான் போன் பண்ணிட்டு இருந்தேன். நீ சாப்பிட்டு போக வேண்டியதானே. பெரியமா பேசிக்கிட்டு இருந்துச்சு. அண்ணனா இன்டர்வியூ தான் அட்டன் பண்றேன்னு பேசிக்கிட்டு இருந்துச்சு. நீ தானே சாப்பிட்டு போகணும். நாம இன்டர்வியூ போறேன்னா சாப்பிட்டு நாம தான் ரெடியா நிக்கணும். சாப்பிடாத நின்றுட்டு காசை கொடுமான்னு நின்றுட்டு இருந்தா ஒரு வாரம் சோறு போட்டு கொடுக்கும்ல, இவ்வளவு வாய் பேசுறேன். சமாளிச்சுட்டு வந்து கூட அதே தான் 100 ரூபாயா போகுது. இன்டர்வியூ போறேன். சட்டையை மட்டும் பார்க்க மாட்டேங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி வேலை இல்லாத பசங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க அதை நினைக்கிறீங்களா? அது நினைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு இன்டர்வியூ எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. போய் பார்த்தாதான் தெரியும். சும்மா நம்ம வாயிலே பேசுறதா தெரியாது. படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போய் தானே ஆகணும். ஒவ்வொரு கம்பெனியும் தெரியும். பெத்தவங்களை பார்க்கலைன்னா பிள்ளைங்களை குற்றவாளின்னு சொல்கிறோம். இதில் யார் குற்றவாளி?